முக்கிய செய்தி. கஞ்சா வைத்திருந்ததாக கைது செய்யப்பட்ட ஷவுக்கு சங்கர் வழக்கில் போலீஸ் காவலில் வைக்க வேண்டும் என்று போலீசார் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. தற்பொழுது அதற்கு அனுமதி வழங்கி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் மாரிசாமி இணைப்பில் இருக்கிறார். மாரிசாமி, வணக்கம். எத்தனை நாட்கள் போலீஸ் காவலில் இவர் இருப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது? இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. கஞ்சா வைத்திருந்ததாக கைது செய்யப்பட்ட, அதாவது தேனி போலீசாரால் கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கர் இன்று மதுரை மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் உள்ள போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அவர் ஆஜர்படுத்தப்பட்ட பிறகு அவரை 7 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் மனு தாக்கல் செய்தனர். உடனடியாக நீதிபதி செங்கமச்செல்வன் முன்பு ஆஜர்படுத்தப்பட்ட சவுக்கு சங்கரை மருத்துவ பரிசோதனை செய்வதற்காக மதுரை அரசு ராசாட்சி மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்கு நீதிபதி செங்கமச்செல்வன் உத்தரவிட்டார். ஏனென்றால் ஏற்கனவே கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கிற சவுக்கு சங்கர் கையில் கட்டுடன் வருகை தந்திருந்தார். ஆகவே அதை மருத்துவ பரிசோதனை செய்து அவரது மருத்துவ சான்றிதழை கொண்டு வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க கோரி உத்தரவிட்டிருந்தார் நீதிபதி. அதனைத் தொடர்ந்து மதுரை அண்ணா பேருந்து நிலையம் அருகில் உள்ள மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையின் விபத்து, அதாவது எலும்பு முறிவு சிறப்பு பிரிவு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் சவுக்கு சங்கர். அங்கு மருத்துவ பரிசோதனை முடிந்து மீண்டும் போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் மதுரை மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் உள்ள அந்த சிறப்பு நீதிமன்றத்திற்கு அழைத்து வர தகவல்களுக்கு நன்றி மாரிசாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.